ஆசீர்வாதமான காலை வணக்கம். இன்றைய நாளிலே நாங்கள் தியானிக்க போகின்ற வசனமாவது ஆதியாகமம் 7வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. ஜலப்பிரயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழை கிளம்பாயிற்று, அது பூமியின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, இன்று நீங்கள் யோசிக்கிறீர்களா, நாங்கள் மூழ்கி போய்விட்டோம், எல்லா காரியங்களும் முடிந்து போய்விட்டது, எங்களை நோக்குவதற்கு யாரும் இல்லை, எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவதற்கு இது எப்படி ஆகும், எப்படி நடக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். நோவாவின் காலத்தில் பூமியிலே அந்த அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது மலைகள் மூடத்தக்க மலை அந்த தேசத்தில் உண்டாகி வெள்ளப்பெருக்கு வந்தது. தேவன் நோவாவை நோக்கி ஒரு பேழையை செய்து அதற்குண்டான ஜந்துக்கள், ஆகாயத்து பறவைகள், அவனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அந்த பேழைக்குள் பிரவேசிக்க சொன்னார். அந்த பேழைக்குள் பிரவேசித்த அனைவரும் அந்த வெள்ளத்திற்கு தப்புவித்தார்கள். இன்றைய நாளிலே நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய பேழையிலேயா இருக்கிறீர்கள்? நீங்கள் தேவனோடையா இருக்கிறீர்கள்? தேவனுக்கு முன்பாக நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நீதிமானாய் நாங்கள் வாழும் பொழுது எவ்வளவு பெரிய வெள்ளம் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்தாலும் தேவன் எங்களோடு கூட இருந்து அதில் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென்.